ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சமூக நலத்துறையில் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஸோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் செக் பண்ணி ரெகுலராக ஜாப்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், தமிழக அரசு சமூக பாதுகாப்புத்துறை இருக்க பாருங்கள், சமூக நலத்துறை அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதற்கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே டெம்பரரி ஜாப் தாங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் சரி, ஃபஸ்ட்டு பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்பார்வையாளர் சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பிஏ வந்து பார்த்தா சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோஷியலஜி முடித்தவங்க, சோஷியல் சயின்ஸ் முடித்தவங்க, பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்களாம் அப்ளை பண்ணலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. 12th பாஸ் பண்ணால் போதுமானது, பட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் தேதி 31/10/2025 அதுக்குள்ளே இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிற மாரி அனுப்பி வைங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்ல இருக்க தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து அறிவிச்சிருக்காங்க. 30/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் மைய நிர்வாகி கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்தவங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க்கர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதுநிலை ஆலோசகரை கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி. இதுக்கு மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, டிகிரியில் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 22,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. வழக்கு பணியாளர் கேட்டிருக்காங்க, 12 வேக்கன்சி. ஸோ வழக்கு பணியாளருக்கு முன்னாடி எந்த குவாலிஃபிகேஷன் சொன்னமோ அதே வேக்கன்சி தான். 12 வேக்கன்சி, 18,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தகவல் தொழில்நுட்ப பணியாளர் கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக பாதுகாவலர் கேட்டிருக்காங்க, 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பல்நோக்கு உதவியாளர் கேட்டிருக்காங்க, மல்டிபர்பஸ் ஒர்க்கர், 4 வேக்கன்சி. அதேமாதிரி 8th 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓஎஸ்சி சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தாங்க வரும், அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 24/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மூத்த ஆலோசகர் கேட்டிருக்காங்க, அதேமாரி வந்து பார்த்தா கேஸ் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியிலுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3வது பதவி மல்டிபர்பஸ் ஒர்க்கர், 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புகிற மாரி இருக்கும். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள், சென்னை மாவட்டத்திலேருந்து ஒரு 3 நாள் நோட்டிஃபிகேஷன் கிட்ட வெளியிட்டிருக்காங்க. ஸோ சென்னை மாவட்டத்தில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எர்ணாவூர் இருக்குது பாருங்கள், அங்கே செயல்பட்டு வரும் அந்த இடத்துல தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை எர்ணாவூரில் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மைய நிர்வாகி ஒரு வேக்கன்சி, மூத்த ஆலோசகர் ஒரு வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க.
அடுத்த கட்டமாக தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஒரு வேக்கன்சி, கேஸ் ஒர்க்கர் 6 வேக்கன்சி, பாதுகாப்பாளர் 2 வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 2 வேக்கன்சி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கொடுக்கலாம், தபால் மூலமாக மெயிலுக்கும் அனுப்பலாம். ஸோ உங்களால் வந்து டேரெக்டாக கொடுக்க முடியல, தபாலில் அனுப்ப முடியாதுன்றவங்க இந்த ஜாப்க்கு மெயிலில் அனுப்புங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஓகே, அதுக்கடுத்து சேம் அதேமாரி வந்து பார்த்தா சென்னை மாவட்டத்தில் நொச்சிக்குப்பம், எழில்நகர், சோழிங்கநல்லூர், கண்ணகி நகர் மற்றும் செம்மஞ்சேரி ஆகிய இடங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 65 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மைய நிர்வாகி 5 வேக்கன்சியும், அதேமாரி வந்து பாருங்கள் மூத்த ஆலோசகர் 5 வேக்கன்சியும், ஐடியில் 5 வேக்கன்சியும், கேஸ் ஒர்க்கர் 30 வேக்கன்சியும், பாதுகாப்பாளர் 10 வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். மெயில் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு சேம் சென்னை சவுத் யூனிட் ஃப்ரம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட், அங்கேருந்து குழந்தை பாதுகாப்பு துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. இது முன்னாடி பார்த்தா அதே கல்வி தகுதி தான், எந்த மாற்றமும் இருக்காது. சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க, சேம் அதே கல்வி தகுதி. கவுன்சிலர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. கேஸ் ஒர்க்கர் 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 15 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதேமாரி வந்து பார்த்தா சென்னையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த பதவி அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு 2 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 31/10/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு மெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பாருங்கள் சென்னையிலே வந்து ஒரு வேக்கன்சி அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இது சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,916 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. லாஸ்ட் தேதி 24/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த பதவி அப்படின்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, சோஷியலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 21,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 22/10/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பூர் மாவட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா மைய நிர்வாகி கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணணும். களப்பணியாளர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி. ஸோ இதுக்கு நீங்கள் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, லா முடித்தவங்க, சைக்காலஜி சோஷியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தா சோஷியல் ஒர்க் இருக்குது, அங்கேருந்து தான் தேனி மாவட்டத்திலேருந்து. கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க 2 வேக்கன்சி. கடைசி தேதி 22/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக தேனியிலேருந்து ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் 22/10/2025 கடைசி தேதி. நெக்ஸ்ட் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தாங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் அல்லது டிப்ளமோவில் அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 20,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் தேதி 27/10/2025 அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பதவி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவி அப்படின்னா உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நன்னடத்தை அலுவலர் பணியிடம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எங்கேருந்துன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18/10 இதனையோட முடியுதுங்க. ஸோ சீக்கிரமாக இன்றைக்கி அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, வெல்த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பல மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். டிஸ்ட்ரிக் வைஸாக கண்டிப்பாக ரெகுலராக டெய்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஏதாச்சும் ஒரு வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. சமூக பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், குழந்தை பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், அல்லது சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஜாப் அப்டேட் டிஸ்ட்ரிக் வைஸாக அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க. நீங்கள் ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், இல்லை மாவட்ட வாரியாக வர ஜாப்ஸ்லாம் அப்டேட் பண்ணும். இதை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.